ஊழலில் மூழ்கி அரசு முத்தெடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சமூக நீதி என்று பறைசாற்றி கொண்டிருக்கு, மாறுதட்டி பேசுறீங்க. இன்னொரு பக்கம் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. அப்ப இது இரட்டை நிலைப்பாடுனா இரட்டை நிலைப்பாடு தான். இது காலகாலமா நடக்கக்கூடியது. இன்னைக்கு கவின் விவகாரத்துல அது தெளிவாவே உங்களுக்கு மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல்ல நடந்ததுல கையை வெட்டினா இல்ல, சந்திர கமிட்டியில ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தீங்க, கமிட்டி போட்டீங்க, எல்லாத்துக்கும் கமிட்டி போடுவீங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுல அந்த ரிப்போர்ட்டை ஏன் அமல்படுத்தல, ஏன் அந்த ரிப்போர்ட் இது வரைக்கும் வெளிப்படுத்தல? அந்த ரிப்போர்ட்ல சில தகவல்கள் கசிஞ்சு வெளியில வந்தது ஒழிய அந்த ரிப்போர்ட்டை பத்தி ஏன் நீ இது வரைக்கும் வாய் திறக்கல? அப்புறம் எதுக்கு கமிட்டியை போடுற? வெக்கமே இல்லாம அன்பில் மகேஷ் போய் என்ன சொன்னாரு, அந்த பையனை மிகச்சிறந்த பண்டிகையில நான் படிக்க வைப்பேன். நீங்க யார் சார் படிக்க வைக்கிறதுக்கு? இதை சொல்றதுக்கு ஒரு மந்திரிக்கு வெக்கமா இல்ல? கல்வி அமைச்சருக்கு அரசு பள்ளியில சாதிய கொடுமையை கருவறுத்து வேற எடுத்து அவனை நான் படிக்க வைப்பேன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருக்குலாம். நான் அவரை சிறந்த பள்ளியில படிக்க, உங்களுக்கு இருக்க வசதிக்கு நீங்க ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் எங்க வேணா படிக்க வைப்பீங்க. அதுதான் நீதியா? அதுவா சமூக நீதி? அப்ப நீங்க அங்க அடி பண்ணிடுறீங்க, சாதியவாதிகளுக்கு அடி பண்ணிடுறீங்க. அப்ப இதோட தொடர்ச்சியா தான் இந்த ஆணவ படுகொலை பார்க்கணும். தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு ஜூனியர் விடன் கவர் ஸ்டோரி வந்திருக்க மாதிரி தென் மாவட்டங்கள்ல ஆணவ தலைவிரிச்சாடுது. ரிப்போர்ட்டட் கேசஸ் இதெல்லாம்